தேவாவுக்கும் பூங்கொடிக்கும் திருமணம் நடக்குது. திருமணத்தில் அதிக பேர் கலந்துக்கலை, கொஞ்சம் பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. தாலி கட்டி முடித்த பிறகு அவங்க அப்பா வந்தார். கூட அவருடைய மனைவி 2 குழந்தைங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினான் தேவா. பிறகு அதே கல்யாண மண்டபத்தில் ஒரு ஓரமாக அவங்க அம்மா உட்காந்துருந்தாங்க. அவங்க கண்ணில் கண்ணீர். அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு இருக்கும். எல்லா சடங்குகளும் முடிஞ்ச பிறகு வாங்க அவங்க அம்மாக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலான்னு பூங்குடி சொல்ல, ஆனால் அவன் மறுத்துட்டான். நான் வரமாட்டேன், வேண்டாம், இப்படிலாம் பேசக்கூடாது, நீங்கள் சிங்கிள் மதராக இருந்து உங்களை நல்லா படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அமர்த்தினது உங்கள் அம்மா தான், அதை மறந்துடாதீங்க, அவங்க ஆசீர்வாதம் வேணும். இல்லை, எனக்கு அவங்கள மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை எனக்கு கிடையாது, நான் அவங்ககிட்ட வரமாட்டேன், நீங்கள் வந்து தான் தீரணும். என்னை தாலி கட்டியிருக்கீங்க, நான் ஃபஸ்ட்டு சொல்கிற ரிக்வெஸ்ட்டு, என்னோட நீங்கள் வாரீங்க, அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம், அதன் பிறகு எந்த முடிவு வேணாலும் எடுங்க அப்படின்னு சொல்லி அவனை கம்பல்சரியாக ஆக்கிட்டு அவங்க அம்மா முன்னால் நின்னாங்க. அந்த அம்மா உட்காந்துருந்தவங்க ஏந்திரிச்சு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு நின்னுக்கும்போது இவங்க 2 பேரும் அவங்க காலில் விழுந்தாங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது அதே சமயத்தில் அவங்க கண்ணில் இருந்த கண்ணீர் துளிகள் அவங்க 2 பேர் மேலேயும் பட்டுது. நிமிர்ந்து பார்த்தாங்க. என்ன நடந்தது என்னங்கிறத இந்த கதை வழியாக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னால் தேவா பூங்கொடியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தான். அறிமுகம் பண்ணான். அம்மா, இவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் ஒரு 3 வருஷமாக படிக்கும் காலத்திலேயே நாங்கள் ரொம்ப நண்பர்களாக இருந்து பிறகு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடியிருக்கோம். அதை உங்கள்கிட்ட நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னான். பரவாயில்லப்பா, நல்ல பொண்ணாக தான் இருக்கா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் சில வேலை நிமித்தமாக வெளியே போயிட்டான். அங்கேயே ஒரு நாள் பூங்கொடி இருந்தா. 2 பேரும் நல்லா பேசி பழகினாங்க. அடுத்த நாள் பூங்கொடி தேவா மீட் பண்ணும்போது, உங்கள் அம்மாவை பற்றி நீ பெருமையாக பேசுகிற, ஏன்னா உன்னுடைய 3 வயசுலேருந்து உங்கள் அம்மா உன்னை பலவித போராட்டங்களுக்கு நடுவில் உன்னை படிக்க வச்சுருக்காங்க. அதுக்கு நீ நன்றி கடன் பட்டிருக்கணும். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு உறுத்துது. நீ எப்படியாவது உங்கள் அப்பாவை பற்றி நீ விவரங்களை கேட்கணும். நான் கேட்டிருக்கேன் எங்கள் அம்மாக்கிட்ட. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அவருக்கு வேறு ஒரு அஃபையர் இருந்ததுனால என்னை விட்டுட்டு போயிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னிருக்காங்க. இதை நான் முதலையும் உன்கிட்ட சொல்லியிருக்கேனே. இல்லை, அங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கு. எப்போதும் நீ ஒரு சைடு மட்டும் பார்க்குற, அந்த சைடுன்னு பாடு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படியாவது உங்கள் அப்பாவை நீ கண்டுபிடிச்சி அவர்கிட்ட கேட்டு எதுக்காக எங்கள் அம்மாவை நீங்கள் டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு அவர் சொன்னான். என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு தேவா கேட்க, உங்கள் அம்மாக்கிட்ட நான் ஒரு நாள் பூரா இருந்து பழகினேன். அதில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க பக்கம் நியாயம் இல்லை, ஏதோ இவங்க பக்கம் ஒரு தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதன் அடிப்படையிலையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், எப்படியாவது உங்கள் அப்பாவை பற்றி கண்டுபிடி, உங்கள் அம்மாக்கிட்ட கேளு, அவங்க சொன்னாலும் சொல்ல மறுத்தாலும் எப்படியாவது உங்கள் அப்பாவை நீ மீட் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்ல, இப்போ அவன் தேவா ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தான். என்ன இது இப்படி பேசுகிறாள், இது வரைக்கும் எங்கள் அம்மா பற்றி அப்படி ஒரு தவறான எண்ணம் தனக்கு ஏற்படல. ஒரே நாள் அம்மாக்கிட்ட பேச பழகினா இப்போ அம்மாவை பற்றி ஒரு மாதிரியாக சொல்கிறாள், இதில் ஏதாவது உண்மையாக இருக்குமோ, ஒருவேளை
பெண்ணை பற்றி இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் போல இருக்குது அப்படின்னு இவன் முடிவு பண்ணி, சரி நான் வந்து எப்படியாவது எங்கள் அப்பாவை எங்கே இருக்காருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். தேவா வந்து அம்மாக்கிட்ட, அம்மா அப்பாவை பற்றி எனக்கு விவரம் தெரியணும், அவர் எங்கே இருக்கார், இப்போ அவருடைய ஃபோட்டோ வச்சுருந்தா கொடுங்க அப்படிலாம் கேட்க, என்னடா திடீர்னு அப்பாவை பற்றி விசாரிக்கிற, இப்போ நீ வந்து அறிமுகப்படுத்தினிய அந்த பொண்ணு ஏதாவது சொன்னாலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு வந்து அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு, அவர்கிட்ட பேசணும், அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத விவரம் கேட்க, எனக்கு தெரியாதுப்பா, 3 வயசுலேயே என்னை விட்டு விலகிட்டார், அவர் எங்கே போனார் என்னன்னு தெரியல, சரி நீங்கள் 2 பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? இல்லைப்பா அதெல்லாம் நான் எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் வேலையை பார்க்க போயிட்டான். இப்போ வந்து என்ன செய்கிறதுன்னு அவன் வந்து பலவித போராட்டத்துக்காக கிட்டத்தட்ட 6 மாதம் அலைஞ்சி ஒரு புரோக்கர் வந்து கிடைச்சார். அதாவது மறுமணம் செய்யக்கூடிய புரோக்கர், அவர் பேர் கன்னியப்பன். அவரை போய் மீட் பண்ணால் அவர்கிட்ட விஷயங்கள் தெரிஞ்சுது. அவர் வந்து சொன்னார், உங்கள் அப்பா பேர் ஆனந்தன். அது வந்து அவருக்கு சொல்லியிருக்காங்க. அவர் தன்னுடைய பாணியில் ஆனந்தன், அவர் ரொம்ப நல்லவர்ப்பா, அவர் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு என்னை மீட் பண்ணார், மீட் பண்ணிவிட்டு அந்த டைவர்ஸ் பேப்பர்லாம் காட்டினார், பிறகு வந்து எனக்கு வந்து மறுமணம் பண்ணிக்கணும், அதுவும் டைவர்ஸ் ஆன பொண்ணு தான் எனக்கு வேணும், சப்போஸ் அதுக்கு குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே நல்ல மனுஷனாக இருக்கார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, அவர் பார்க்கும்போதே ஒரு நல்ல எண்ணம் தான் நமக்கு வரும். அப்படிப்பட்ட முகத்தோற்றம் உள்ள அப்படிப்பட்ட நல்ல மனிதர் அவர். பிறகு நான் என்கிட்ட ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பேர் வந்து விமலா, அவங்களுக்கு ஒரு 3 வயசு 5 வயசுன்னு நினைக்கிறேன், 5 வயசில் ஒரு குழந்த இருந்தது, பெண் குழந்தை. அவங்க வந்து கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு இதில் இருந்தாங்க. ஏன்னா கணவன் சரியில்லை, அவனை விட்டு விலகி டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி எதிர்காலம் நல்லா இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியில அவங்க மறுமணம் பண்ணலாமா வேணாமான்னு அந்த ஒரு இரண்டங்கட்ட நிலையில் இருக்கும்போது எங்கள் இருவரையும் நான் வந்து சந்திக்க வச்சேன். 2 பேர் பேசினாங்க. ஒரு 2 மாதம் வரைக்கும் பேச்செல்லாம் தொடர்ந்தது. பிறகு உங்கள் அப்பாவுடைய அணுகுமுறையெல்லாம் விமலாவுக்கு பிடிச்சி போய் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணம் ஆச்சு. அதன் பிறகு அவங்க வந்து நான் அடிக்கடி பார்க்குறேன், நல்ல விதமாக வந்து அந்த பொண்ணை, அதாவது உங்கள் அப்பா விமலாவை நல்ல விதமாக நடத்திக்கிட்டு இருந்தார். அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது, ஒரு ஆண் குழந்தை, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய முகவரியை கொடுத்தாங்க. ஒரு காஃபி ஷாப்பு, அதில் வந்து தேவாவும் ஆனந்தனும் மீட் பண்ணுறாங்க. எய்த்த மாரி அப்பா உட்காந்துருக்காரு. அவரை வந்து ஆழ்ந்து பார்த்தான். உண்மையிலேயே புரோக்கர் சொன்னது கரெக்டு தான். அந்த வந்து ஒரு மேம்போக்கான ஒரு மிகப்பெரிய மனிதத்தன்மையோடு அவர் முகம் இருந்ததை பார்த்தான். தயவுசெய்து எனக்கு உண்மை தெரியணும். என்னப்பா உண்மை தெரியணும்? எதுக்காக அம்மா விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வேறு ஒரு அஃபையர் இருந்ததுனால தான் அம்மா விட்டுட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஆனால் கன்னியப்பன் வந்து, இந்த புரோக்கர் கன்னியப்பன் சொன்னது வேறு. தயவுசெய்து உண்மையை சொல்லுங்கள். சரி, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போகிற? இல்லைப்பா, எனக்கு உண்மை தெரியணும். இது வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா மற்றவங்களுடைய அனுபவம் தான் எனக்கு வந்து என் வாழ்க்கையை சரியாக நடத்துகிறதுக்கு சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவுசெய்து உண்மையை சொல்லுங்கள். சரி, நீ திரும்ப திரும்ப இதையே சொல்கிற, நான் உண்மையை சொல்கிறேன். அதுக்கு முன்னால் 2 வந்து சத்தியம் பண்ணணும். ஒன்று, நான் உண்மையை சொன்ன பிறகு நீ வந்து என் குடும்பத்துக்குள்ளே நீ வரக்கூடாது. ஏன்னா எனக்கு என் மனைவி,
என் பிள்ளைங்க அந்த குடும்பத்துக்குள்ளே நீ நுழையக்கூடாது. அதுக்கு அடுத்தது எந்த காலத்துலேயும் உங்கள் அம்மா விட்டு நீ விலகக்கூடாது. இதை நீ சத்தியம் பண்ணால் நான் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன்னா. சரிப்பா, நிச்சயமாக நான் எங்கள் அம்மா விட்டு விலக மாட்டேன். ஏன்னா நீங்கள் விட்டு போன பிறகு என்னை இந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்கன்னா அது அது தப்பான அம்மாவாக இருந்தாலும் அம்மா தான். எனக்கு ஒரு நல்ல அம்மா, உங்களுக்கு நல்ல மனைவியாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவங்கள விட்டு விலக மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு அவன் உறுதிமொழி கொடுத்தான். சரி சொல்கிறேன்னு அவர் சொல்ல ஆரம்பித்தார். நான் முற்போக்கு சிந்தனை உள்ளவனாக இருந்தேன். எனக்கு அம்மா இருந்தாங்க. கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நல்ல வேலையிலையும் இருந்தேன், பொருளாதார ரீதியாக நல்ல நிலையிலையும் இருந்தேன், சொந்த வீடும் இருந்தது. அதனால் நான் என்ன சொன்னேன், பெரிய லெவலில் வசதியான பொண்ணை பார்க்க வேண்டியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சாதாரண பொண்ணை பார்த்தேன். அப்போ தான் நான் மல்லிகாவை சந்திக்க நேர்ந்தது. அவள் அவங்க அம்மா வீட்டு வேலை செய்கிறவங்க, வறுமை நிலையில் உள்ளவங்க. அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு செய்தேன். அப்பா இல்லாததுனால அம்மா இதுக்கு எதிர்ப்பு தான் சொன்னாங்க, முடியாதுன்னு மறுத்தாங்க. நான் பிடிவாதமாக இருந்தேன். சரின்னு பொண்ணு நல்லா இருந்தா, அழகாக இருந்தா, அந்த ஒரு காரணத்துக்காக நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாண வாழ்க்கையில் அப்போ நான் கேட்டேன், முதல்வர்களே உனக்கு என்னம்மா ஆசை அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு படிக்கணும், அதுவும் தமிழில் படிக்கணும் அப்படின்னா. உடனடியாக தஞ்சாவூர் பக்கத்தில் கரந்தை தமிழ் கல்லூரியில் அவளை சேர்த்தேன். ஹாஸ்டல் படிக்க வச்சேன். நல்லா படிச்சுட்டு வந்தா. பிறகு அவளுக்கு ஒரு பள்ளியிலையும் வேலை கிடச்சிது. அதன் பிறகு அந்த நேரத்தில் நீ தான் பிறந்த. அப்புறம் பேச்சு ஆற்றல் அவளுக்கு ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ பட்டிமன்றம்லாம் நல்ல நிலையில் நல்லா போயிட்டு இருந்தது. பட்டிமன்றத்துக்குன்னு ஒரு கூட்டம், அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அந்த நேரத்தில் திருவிழா, சில விசேஷ நிகழ்ச்சிகள் அப்படிலாம் ஒருங்கிணைக்கப்பட்டு அங்கே போய் பேசணுன்னு ஆசைப்பட்டா. சரி போய் பேசுமா அப்படின்னு நான் அனுமதி கொடுத்தேன். அப்போ போய் பேச ஆரம்பித்தா. அதில் இவ கொஞ்சம் லேட்டாக வருவா வீட்டுக்கு. அப்போல்லாம் எங்கள் அம்மா திட்டுவாங்க. ஆனால் அதேமாரி நான் அவளுக்கு ஆதரவு கொடுத்தேன். குழந்தைய எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் இது ஒரு 7-8 மாதமாக அவள் பட்டிமன்றத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவாள். நான் என்னுடைய வேலை நிமித்தமாக கொடைக்கானல் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்போ அங்கே போனேன். என்னோட ஒரு நண்பர் வந்திருந்தார். அங்கே உள்ள ஒரு லாட்ஜில் நாங்கள் ரூம் போட்டு தங்கியிருந்தோம். அப்போ ராத்திரி பக்கத்து அறையில் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அதிகமாக சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலையில் நாங்கள் கிளம்பும்போது கதவை பூட்டிட்டு வெளியே வரும்போது அந்த பெண்ணும் அந்த ஆளும் அவளோட இருந்தவளும் வெளியே வந்தாங்க. வெளியே வந்தவங்க அவங்க பாட்டிலே போனாங்க. திரும்பி வரும்போது ஏதோ வச்சுட்டு வந்துட்டோம். இன்னும் திரும்பி வரும்போது அந்த பெண்ணை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அது யாருன்னா அவங்க அம்மா மல்லிகா. அவரோட இருந்தது ஒரு நடுத்தர வயது உள்ள ஒரு ஆள். என்ன அவள் பார்த்துட்டா, நான் அவளை பார்த்துட்டேன். 2 பேர் முகத்துலேயும் அதிர்ச்சி. இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் அவள் உட்காந்துருந்தா. இந்த விவரம் பூரா எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது புத்தியை காட்ட தான் செய்யும். அதை புத்தியை காட்டிட்டா இருப்பார். அவங்க அம்மா எப்படிப்பட்டவ, நான் முதல்லையே சொன்னேன் அப்படின்னு கத்துனாங்க. அவங்க கத்துனத்துலேயும் ஒரு நியாயம் இருந்தது. அப்புறம் நான் கேட்டேன், என்னம்மா என்ன இது அப்படின்னு பொறுமையாக கேட்டேன். இந்த நேரத்தில் யாருமே
இவ்வளவு பொறுமையாக இருக்க மாட்டாங்க. அதையும் எங்கள் அம்மா குத்தி காட்டினாங்க. இப்படி ஒரு பொறுமையாக இருக்காதடா, உன்னை வந்து அவள் ஏமாத்துறா, இப்படிலாம் நீ பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் நீ நல்லாவே இருக்க முடியாது அப்படிலாம் திட்டினாங்க. எங்கள் அம்மாவை அடக்கிட்டு, என்ன எதுக்காகங்கிறத வரத சொல்லு அப்படி நான் கேட்கும்போது அவர் சொன்னால், என்னோட இருந்தவர் பேர் மணிமாற, அவர் தான் அடிக்கடி எங்கள் பட்டிமன்றத்தில் நாங்கள் 2 பேரும் போகும்போது அது பழக்கம் ஆகிட்டு, அவருடைய எண்ணங்களும் என்னுடைய எண்ணங்களும் ஒத்து இருந்தது. அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் வேலை நிமித்தமாக எங்கேயாச்சும் போயிடுறீங்க, என்கிட்ட அதிக அளவு நேரம் செலவிடுவதே இல்லை. இது எனக்கு ஒரு மன வருத்தம் இருந்தது. அந்த இதில் இவர் அந்த இடத்த நிரப்பினார், எனக்கு பிடிச்சி போச்சு. இன்னொன்று, அவருக்கு மனைவி இல்லை, அவர் மனைவியை இழந்தவர். நான் ரெட்டை வாழ்க்கை வாழ விரும்பலை. எப்போ நீங்கள் பார்த்துட்டிங்களோ அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் எனக்கு நீங்கள் விவகாரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னான். சரி, ரொம்ப நல்லதுன்னு நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டேன். டைவர்ஸ் கொடுத்த போது என்னை விட எங்கள் அம்மா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அப்போ சொன்னாங்க, டைவர்ஸ் வாங்கிட்டல்ல, குழந்தைய நீங்கள் தூக்கிட்டு போயிடு, இங்கே குழந்தை இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நானும் உடனே நீ குழந்தைய நீ எடுத்துக்கம்மா, ஏன்னா அம்மாக்கிட்ட தான் இந்த குழந்தை வளரணும் அப்படின்னு சொல்லி நானும் குழந்தைய கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அப்புறமா வீட்டை விட்டு போயிட்டான். ஒரு 10 நாள் இருக்கும். நான் ஒரு பத்திரப்பதிவுக்காக என்னுடைய நண்பருக்காக நான் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் போயிருந்தேன். அங்கே நாங்கள் உட்காந்துருக்கும்போது, இப்போ உன்னுடைய அம்மா, இன்னும் 2-3 பெண்கள், ஒரு ஆண் எல்லாம் வந்தாங்க. அவள் ஒரு மணப்பெண்ணுக்குள்ள அந்த இதோடு வந்திருந்தா. நான் நினச்சிட்டேன், ஏதோ கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டேன். என்ன அவள் பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டா. நானும் அதிர்ச்சி அடைஞ்சேன். அதை நான் காட்டிக்கல. நான் தனியாக உட்காந்துருந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு, அந்த பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு நேரம் ஆச்சு. நாங்கள் உட்காந்துக்கிட்டே இருந்தோம். அதுமாரி அவளும் உட்காந்துருந்தா. ஒரு மணி நேரம் கழிச்சு அப்போ திடீர்னு ஒருத்தர் ஓடி வந்தார், அழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மணிமாறன் பைக்கில் வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார், ஆஸ்பத்திரியில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க கொய்யோ முறைன்னு அடிச்சுக்கிட்டு உடனே அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் உங்கள் அம்மா உன்னை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கூட 2-3 பேரும் அவங்களோட நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்த அந்த பெண்மணிகள் இருந்தாங்க. அப்போ அழுதா, நான் தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு, அதனால் அப்படின்னு முழுவதும் சொல்லாமல் நிறுத்தினான். இதை பார்த்த எங்கள் அம்மாவுக்கு எல்லா விவரமும் தெரியும். கத்துன்னு கத்துனாங்க, நீ அவளை சேர்த்துக்கக்கூடாது. எப்போ அவள் வீட்டை விட்டு போனாலும் திரும்ப வந்தால் அதை நீ சேர்த்துக்கிட்ட, அதை விட கேவலம் ஒன்றும் இல்லை. அதாவது ரோட்டில் போகிற நரகளை மெரிச்சிட்டு அதோட வீட்டில் நீ சாப்பிட்றதுக்கு சமானம், அதை நீ செய்யவே கூடாதுன்னு எங்கள் அம்மா கத்துனாங்க. நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன். ஏதோ நடந்து போச்சு, அதனால் நம்ம அவளை சேர்த்துக்கலாம். ஏன்னா அவள் ஒரு பாதை தவறி போயிட்டா. போனாலும் சூழ்நிலை அந்த நிலைக்கு ஆயிட்டு அப்படின்னு நான் முடிவு பண்ணி, அம்மா நீ விடுமா, எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்க, அந்த குழந்தைய நினச்சிப்பார், என் குழந்தைய, அவளுக்கு ஒரு அம்மா வேணும், ஒரு அப்பா வேணும், ஒரு காலத்தில் அந்த குழந்தை என்ன ஆகுறது, அதனால் நான் அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம மல்லிகாவை கூட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி அவளை அழைக்கும் போதும்
எங்கள் அம்மா கோவப்பட்டு போய் கிச்சனில் இருந்த கிருஷ்ணாயில், அதாவது மண்ணெண்ணெயை எடுத்து தலையில் ஊற்றிக்கிட்டு, நீ அவளை மட்டும் சேர்த்த நான் செத்துருவேண்டான்னு சொல்லி டக்குன்னு பற்ற வச்சுக்கிட்டாங்க. அப்படியே எரியுது, என்னால் ஒன்றும் செய்ய முடியல. டக்குன்னு தண்ணியை ஊற்றி அணைச்சி அவங்கள கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். அங்கே உயிருக்கு போராடும் போது என் கையை பிடிச்சிக்கிட்டு, திரும்பவும் சொல்கிறேன்டா, அவளை நீ திரும்பவும் உன் மனைவியை ஏற்றுக்கிட்டா நாளை பின்னால் இன்னொருத்தரோட போவா, ஓவே இருக்காது. ரொம்ப நல்லவனாக இருக்காத. நீ நல்லவனாக இருந்தால் பிற்காலத்தில் எல்லா காலத்துலேயும் நீ கஷ்டப்படுவ. அவளை நீ சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு என் கையை பிடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க. அந்த நேரத்தில் குழந்தையோடு தான் நின்றுட்டு இருந்தா. இதை கேட்ட பிறகு ஒன்றும் பேசாமல் குழந்தையோடு போயிட்டா. அதுக்கு பிறகு நான் அவளை பார்க்கவே இல்லை அப்படின்னு ஆனந்தன் தன்னுடைய முழு கதையும் சொன்னார் தன்னுடைய மகனான தேவாகிட்ட. முழு விவரத்தை கேட்ட பிறகு தான் தேவாவுக்கு அம்மா மேலே இருந்த மரியாதை, அவங்க தனக்காக வாழ்ந்ததாக நினச்ச இதெல்லாம் அவனுக்கு மறந்து போய், அம்மா பண்ண ஒரு துரோகம் அவனை ரொம்ப பாதிச்சிட்டு. அதனால தான் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான். இந்த கல்யாணத்துலேயும் சுத்தமாக அவாய்ட் பண்ணான். அவனுக்கு மனசு ரொம்ப வெறுத்து போயிட்டு, ஒரு தாய் இப்படி இல்லாமல் பண்ணுவா. ஒரு தாயை பற்றி அவன் உயர்வான நிலையில் இருந்தான். எங்கள் சிங்கிள் அம்மா என்னை தனியாளாக இருந்து அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அந்த எண்ணம் இப்போ சுத்தமாக மறைஞ்சு போயிட்டு, ஒரு நல்ல மனிதரை, நம்ம அப்பாவை இவ்வளோ துரோகம் பண்ணி தனக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக இப்படி போனவங்கள அவன் மன்னிக்க தயாராக இல்லை. ஒரு படிக்காத ஒரு பெண்மணி, அவளை படிக்க வச்சு அவளை ஒரு நல்ல நிலையில் கொண்டு இப்படி ஒரு துரோகத்தை அவனால் சகிச்சிக்கவே முடியல. அதனால தான் அவன் அம்மாவை வெறுக்க ஆரம்பித்தான். இனிமேல் பிற்காலத்தில் அவன் அம்மாவை தன்னோட வச்சுப்பானா, அவாய்ட் பண்ணுவானா, என்ன செய்வாங்கிறது தெரியல.